இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வெற்றி வேட்பாளர் நான் தான். ஆமா, எங்க அம்மா தான் வெற்றி வேட்பாளர். பத்மா ஆண்டி, நீங்க ஜெயிச்சதும் வீட்ல ஒரு பார்ட்டி கொடுக்கலாமா? என்னது பார்ட்டியா? ஆமால, ஜெயிச்சா கண்டிப்பா பார்ட்டி வைக்கணும்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பார்ட்டி இல்ல, நல்ல சாப்பாடு போடுறது. ஆளை பாரு, சொல்லும் போதே வாயில எச்சி வழியுது. அப்படியா? வெறும் சாப்பாடு பார்ட்டியா? அப்பா விட்டா அவங்க சும்மா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, கொஞ்சம் கண்டிச்சு விடுங்க. பத்மா, நீ துளசிய பத்தி பர்சனலா எதுவும் பேசக்கூடாது. துளசி, நீ பேச மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் சொல்றேன், பத்மாவை பத்தி நீயும் எதுவும் பர்சனலா பேசக்கூடாது. யாரு திட்டினாலும் அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. துளசி நம்ம குடும்பமா? பத்மா ஆண்டி மட்டும்தானே நம்ம குடும்பம். ஜனனி, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா ப்ளீஸ்? இது பாருங்க, உங்க சின்னத்தை சொல்லி மட்டும்தான் ஓட்டு கேட்கணும், அதான் நல்லது. இது என்னோட உத்தரவு, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. சரிங்க ஐயா, உங்க பேரும் இந்த குடும்பத்து பேரும் கெட்டு போகாம நான் பாத்துக்கிறேன். சொல்றத நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. எங்கேயும் யாரு கூடயும் எதுவும் பொருளை பேசக்கூடாது, தேவையில்லாம எதுவும் வாய் விட்டுறக்கூடாது. மாப்பிள்ள உங்களதான் வாயை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்கிற இடத்துல அது எதையும் உளறிடாதீங்க. சரிங்க மாமா. இத பாருங்க, வாய் அடக்கமும் நாவடக்கமும் ரொம்ப முக்கியம் போற இடத்துல, புரியுதுல்ல? புரியுது மாமா. மத்தவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். போங்க, பத்மாவுக்கிட்டையும் சொல்லிடுங்க. சொல்லுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எதுக்கு மீட் பண்ணணும்னு சொன்னீங்க? நீங்க ஜெயிக்கணும், அதுக்காக தான் இந்த முக்கியமான மீட்டிங். என்னோட வெற்றி நிச்சயமாகி பல நாள் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? எந்த ஊர்ல இருக்கீங்க? ஊரே துளசியை தான் கொண்டாடுறாங்க. ஒரு கர்ப்பிணிய அவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து மொத்த நல்ல பேரையும் அந்த துளசி தட்டி தூக்கிட்டா. போட்டி பலமா தான் இருக்கு. சொல்ல போனா துளசிக்கு தான் ஃபேவரா இருக்கு. நீங்க மட்டும் அசால்ட்டா இருந்தீங்க, புட்டுக்கும் அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாருங்க, துளசி எனக்கும் உங்களுக்கு பொது எதிரி. அவளை நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. புரியுது, அண்ட் ஐ அக்செப்ட். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இன்ஸ்பெக்டர் துளசி ரொம்ப வெறியேத்திட்டா. துளசி மேல ரொம்ப கடுமையான கோபத்துல இருக்காரு. அத நாம பயன்படுத்திக்கலாம். இந்தாங்க, ஊருக்குள்ள யார் யார் ஓட்டு போடுவாங்கன்னு இதுல டிக் பண்ணிருக்கோம். மொத்த ஓட்டுல மேல தெரு ஓட்டு தான் நம்மளோட வெற்றியை டிசைட் பண்ணும். அதுதான் எப்பவுமே நடந்திருக்க. ஆமா ஆமா, அண்ணன் மேல தெரு ஆட்களுக்கு மரியாதை அதிகம்தான். மேல தெரு ஓட்டு முழுசா துளசிக்கு தான் போவோம், பாத்துக்கங்க. அது எப்படி? எங்க அண்ணன் தான் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வரலையே. அது முடியாது, அது நடக்காது. ஏங்க முட்டாளா நீங்க? உங்க அண்ணன் வெளிப்படையா வரல, ஆனா பர்சனலா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. துளசிக்கு ஓட்டு போட சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க. நினைச்சேன், எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு. அவங்க ஓட்டு போட்டுட்டா துளசிக்கு நல்லது, ஓட்டு போடாம இருந்தா உங்களுக்கு இல்ல நமக்கு நல்லது. ஆம்பளைங்க ஓட்டு 28, குடும்ப ஓட்டா பார்த்தா 78. ஆம்பளைங்களை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டா மட்டும் போதும். குடும்பத்துல இருக்கிறவங்களா டென்ஷன் ஆகி ஓட்டு போடுறதுக்கு பூத் பக்கமே போக மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தான் போவாங்க. நீங்களும் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். சூப்பர். ஆனா எப்படி அரெஸ்ட் பண்றது? அந்த கவலை உங்களுக்கு வேணாம், அத நான் பாத்துக்கிறேன். உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய முழு பொறுப்பு. ஜெயிச்சதும் வேற என்ன? பதவி பிரமாணம் தான். இல்லங்க, அதுக்கு முன்னால
தாசுக்கு காவேரிய நிச்சயம் பண்ணணும். ஓஹோ, அப்படி போகுதா? டோன்ட் வரி தம்பி, அத நான் பாத்துக்கிறேன். டீல்? டபுள் டீல். துளசி, எலெக்ஷன் முடிஞ்சதும் ஓட்டு என்ற இடத்துக்கு வருவல்ல, அப்போ உன் பெட்டி பொடிக்கையோட வந்துடு. ஏன்னா பத்மா என்கிற பத்மாவதி அபரிமிதமான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாருன்னு மைக்ல ஹாப்பியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வெடி வெடிக்கும், பத்மா வாழ்க வாழ்கன்னு சத்தம் காது கிழிக்கும். அப்படியே ஓடி போயிட்டா உனக்கு நல்லது. அம்மா ஜெயிப்பாங்க, நீ வீட்டை விட்டே போயிடுவ. அதுக்கப்புறம் அந்த மலேசியா சிரிக்கிய ஒரு வாரத்துக்குள்ள ஓட வச்சிருவோம். அவ மலேசியாவுக்கு பறந்து போயிடுவா. உன்னை விரட்டுறதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அவளை விரட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா அவ ஒரு லூசு. அப்புறம் என்ன, சிவாவுக்கும் ஏன் ரம்யாவுக்கும் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்தா வழக்கம் போல சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அப்புறம் பாட்டி கேட்ட மாதிரி 10 மாசத்துல எனக்கும் சிவா மாமாவுக்கும் அழகான ஒரு குழந்தை பிறக்கும். ஏய், எதுக்கு சிரிக்கிற? 2 பேரும் அளவுக்கு மேல கற்பனை பண்றீங்க. நடக்காததெல்லாம் நடக்க போற மாதிரியே நம்புறீங்க. ஜெயிக்க போறது நான் தான். நான் பாக்குற மாப்பிள்ளைய ரம்யா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் பத்மா என்கிற பத்மாவதி அவங்க புருஷன் வீட்டுக்கு போகணும். அதான் நடக்கும். ஏய், நீ நல்லா இமேஜின் பண்ற. நீ இந்த தேர்தல்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஊர் ஊரா வீடு வீடா போய் ஓட்டு கேக்குறது மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, அதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்கு. நீ நல்லவதான், ஆனா அது மட்டும் பத்தாது செல்லும். இது அரசியல். அரசியல் ஞானம் வேணும். அது உனக்கு சுத்தமா இல்ல. ஏன்னா நீ நல்லவ. இது பாரு, ரிசல்ட் வரும். நான் பிரசிடென்ட் ஆயிடுவேன். நாம ஏன் தோத்தோன்னு நீ வாழ்நாள் முழுக்க யோசிச்சாலும் உன்னால காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது அரசியல். நல்லவளே, சரி வரட்டுமா மாமா?